மைனரே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க மைனரே. என்னடா? இந்த பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது ஏங்க புருஷன் துடிக்கிறான்? அவன் தான்டா உண்மையான புருஷன். அப்ப போன மாசம் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது நீங்க ஏன் துடிச்சீங்க? என்ன காணாம போயிட்டாரு? திடீர்னு மாமா மறைஞ்சாரு. சம்திங் ராங். கே ஃபார் குழப்பம். கபடி விளையாடலாமா என் புஜ்ஜி? வதப்ப. அங்க பாரு, அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். யா, நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு இங்கே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா ஓன்னு அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. புஜ்ஜிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாவணும். விஜய் ஒண்ணு பண்ணாத. என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அண்ணி, அண்ணா கிட்ட சொல்லுங்க. ஏய், அவளை ரூம்ல போட்டு போட்டுடா. ஐயோ, சொல்லுங்க அண்ணி. கொண்டாட அந்த சவுக்க. இந்தாங்க தலைவரே. தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய. சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னையா தண்டனை? அப்பங்கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். டேய், சட்டையை கேட்டுறா. அடியா. ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? தெரிஞ்சு எப்படி செஞ்ச?
போதுமாயா? போதுமா? என்ன இதெல்லாம்? என்னால தானே உனக்கு இந்த அடி ரொம்ப வலிக்குதா? ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான். இப்ப நான் மட்டும் இந்த அடி வாங்காம இருந்திருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியா? இப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஆயுசு பூரா அந்த அடி வாங்க தயார். அப்படிங்களா? அப்படித்தான். என்னதெல்லாம்? விஜய், காதலிச்சது தப்புன்னு தானே ஒன்னு சவுக்கால் அடிச்சாங்க. நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னடா இது? அம்மா தாயே, நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதின்னா நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும்? அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே. இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு போயிடுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, விஜய் என்னால மறக்க முடியாது. அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி. அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மா நான். அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல. எப்படி? நீதான் என் கழுத்துல மாலை போட போற. நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த உரிமாலையை போட்டுட்டு ஓடிலான்னு பாக்குறியா? ஏய் பாண்டி, ஊரறிய எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீ தானே என்ன கட்டிக்க போற. இதுல உங்க அம்மா வேற கேட்கணுமா? டேய் பங்காளி, மறு குழந்தை சமைஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ. அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ. அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான். நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி? பேசாம சின்னாள்பட்டு சேலையை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலைய வாங்கி என் இடுப்புல கட்டுறனா இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது? வீட்டுல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு? போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஏன் கிழவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ? என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனைத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது? வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு பெத்தம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான். அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம்.
பொல்லாத நேரம் காலம் ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுக. நான் வீசின கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க, இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா. கட்டுபடி கட்டுவ. மொரமாப்பிள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுவேனா? வாடி கழுத வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு விடாவல பொடி கழுவி வாடினா வாடி. உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். அத்தை வாடினா என்னப்பா உங்க ஆத்தா தலைவரிக்கு ஓடியாடுற?